ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அவர் அந்த பகுதியில் மக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளே பெரும் ஊழல்களுக்கு காரணம் என்று தெரிவித்தார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி ஒருபோதும் இருக்க முடியாது என்றும் பாஜக மட்டுமே ஊழலற்ற ஆட்சியை வழங்கும் என்றும் தெரிவித்தார். பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கும் தேர்தல் ஆணையம் அதிமுகவிற்கு மட்டும் ஆதரவாக செயல்படுவதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். கெடுபிடிகள், ஒரு கொடி போடுவதற்கு கூட கெடுபிடிகள், ஒரு பதாகை வைப்பதற்கு எங்களை போன்ற கட்சிகளுக்கு கெடுபிடிகள். ஆனால் முதலமைச்சர் வருகின்ற இடங்களில் பல பதாதைகள், நூற்றுக்கணக்கான பதாதைகள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒரு மருத்துவ உதவி இல்லை. உயிர் போவதற்கு காரணமாக அந்த பிரச்சாரங்கள் இருக்கிறது. இங்கே 10 பேருக்கு மேல் கூடினாலே அதற்கு பறக்கும் படை வந்து விடுகிறது. கொடிகள் வைத்தால் அதற்கு பறக்கும் படை வந்து விடுகிறது. ஆனால் அந்த பறக்கும் படை முதலமைச்சரை கண்டுகொள்வதில்லை என்பதுதான் எல்லோரை போல எனது குற்றச்சாட்டு.